வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டூடியோ குவாலிட்டிக்கு ஈக்குவலாக எப்படி ஒரு ஹை குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு எல்லா யூடியூபர்ஸுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் Audacity. அந்த Audacity சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கிற க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்ச் பாரில் வந்து getintopc.com அப்படின்னு போட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரைட் சைடில் டாப் கார்னரில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் Audacity அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் அமுத்துங்க. ஸோ Audacity ஃபஸ்ட்டில் இருக்கும். அந்த Audacity ஃப்ரீ டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த Audacityயோட பேஜு. ஸோ இது கொடுத்தோன்னா அதுக்கு கீழே வந்து லோகோலாம் இருக்கும். அதை பற்றி அதோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அதோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸு, அதோட சைஸு, இது வந்து ஒரு 27 MB தான். ஏன்னா இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஜிப் ஃபோல்டராக போட்டிருப்பாங்க. மின்ரார் ஃபோல்டரில் தான் வரும் டவுன்லோட் பண்ணால். ஸோ 27 MB தான் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 512 MB ரேம் மினிமம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 500 MBக்கு மினிமம் 500 MB ஸ்டோரேஜ் இருந்தால் போதும். ஸோ அது டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோட் கிராண்டட் ஃப்ரம் லினக்ஸ் சர்வர் அப்படின்ட்டு ஒரு இதை கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறமா கீழே டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறதுனால நான் இந்த டவுன்லோடை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதோட பாஸ்வேர்டு வந்து 123. அந்த விண்டரோட பாஸ்வேர்டு, டவுன்லோட் ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து 123. ஸோ அடுத்து வந்து இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக வைஃபை ஹாட்ஸ்பாட் இதில் கனெக்ட் ஆகிருந்தாலையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா அவங்களோட ஆன்டி வைரஸ், MK5 வைரஸ், K7 ஆன்டி வைரஸ் எல்லாத்தையும், விண்டோஸ் டிஃபெண்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா இது கிராக் ஃபைல்ஸ்ன்றதுனால கொஞ்சம் அதாவது ப்ராப்ளம் பண்ணும். அப்புறம் எரர் வந்துடும். ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணால் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ டவுன்லோட் பண்ண ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதோ. ஸோ இங்கிலீஷ் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கும் அக்ரிமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துட்டு ஸோ அடுத்து வந்து எந்த லொக்கேஷனில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கும். ஸோ அது லோக்கல் டிஸ்க் சி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஸோ நோன் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாலிசி அக்ரியா டிஸ்அக்ரியான்னு கேட்கும். அதை அக்ரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் நோன் கொடுத்திங்கன்னா லான்ச் ஆகிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஐக்கான் இருக்கும். அதை டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ Audacity சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இதுதான் Audacity. ஸோ ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.